ஃபைனலி தம்பியோட நலுங்கு வீடியோ வந்தாச்சு. மொத்தம் 5 நலுங்குல ஃபஸ்ட்டு நலுங்கு இதுதான் பெரிய நலுங்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 9 பேர் சேர்ந்து வைக்கிறோம். அம்மா, சித்திங்க ஒரு 3 பேர், எங்கள் அக்கா தங்கச்சிங்க ஒரு 4 பேர், மாமா, மொத்தம் 9 பேர் சேர்ந்து ஒரே நாளில் எல்லா சீரையும் வச்சு கொடுத்துருவோம். ஸோ அன்னைக்கு வந்து குக் பண்ணுறதுக்காக சமையல்காரங்களை வந்து பேசி காமனாக வர செலவை எல்லோரும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். தனித்தனியாக வச்சோம் அப்படின்னா ஒருத்தரும் தனித்தனியாக போய் காய், பழம் இதெல்லாம் வாங்கணும், மளிகை ஜாமான் இதெல்லாம் வாங்கணும். அதனால் டெய்லி வேலை இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் எல்லாரும் ஷேர் பண்ணி ஒரே நல்ல கிராண்டாக பண்ணிடலான்னு சொல்லிட்டு 9 பேர் சேர்ந்து இதை நாங்கள் பண்ணிட்டோம். ஸோ காலையில் பார்த்திங்கன்னா எழுந்து எல்லாம் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு மார்னிங் பந்தக்கால் வந்து நட்டாச்சு. பந்தக்கால் நட்டின வீடியோ ஷார்ட்ஸாக வந்து நேற்று அப்லோட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அம்மாவும் அத்தை எல்லோரும் வந்து பிளேட்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாருமே வந்து பூ, பழம் எல்லாமே தட்டில் வச்சுட்டு ட்ரெஸ்ஸு எல்லோரும் எடுத்து கொடுத்துருந்தாங்க. ட்ரெஸ்ஸு வந்து நாங்களாக எடுக்கலை, அவங்ககிட்ட பைசாவாக கொடுத்து அவனுக்கு பிடிச்ச மாதிரி தம்பியை எடுத்துக்க சொல்லிட்டோம். ஸோ தம்பியும் எடுத்துக்கிட்டான். ஸோ 9 ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி கவரில் போட்டு அந்தந்த பிளேட்டில் அவங்கவுங்களோட பிளேட்டில் அழகாக வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ காலையிலே ட்ரெஸ்ஸு, பிளேட்ஸு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த வேலையை முடிச்சாச்சு. இப்போ எல்லாமே ரெடி ஆயாச்சு. அரேஞ்ச் பண்ணதை எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வெளியில் ஒரு பந்தல் போட்டு ஊரில் எல்லாரையும் கூப்பிட்டுருந்தோம். ஒரு 150லேருந்து 200 மெம்பர்ஸ்க்கு வந்து இன்வைட் பண்ணியிருந்தோம். ரிலேஷன்ஸ், க்ளோஸ் ரிலேஷன், ஊரில் சொந்தக்காரங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டுருந்தோம். இது கிராமன்றதுனால கண்டிப்பாக வீட்டிலேருந்து ஒருத்தராவது கண்டிப்பாக வந்துடுவாங்க. ஸோ அரேஞ்ச் பண்ண பிளேட் எல்லாத்தையும் வீட்டில் உள்ள வச்சு சாமி கும்பிட்டுட்டு வெளியே பந்தலுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நலுங்கு ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணிடலாம். மாப்பிள்ளையும் வந்தாச்சு, என்ட்ரி கொடுத்தாச்சு. மாப்பிள்ளையை உட்கார வச்சு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தாய் மாமா தான் வந்து மாலை போட்டு பொட்டு வைக்கணும். ஸோ அதுக்காக எங்கள் மாமாவும் ரெடியாக இருக்கிறாரு. எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு தாய் மாமா தான். அவர் இப்போ அந்த ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒருத்தராக எல்லோரும் வந்து லைனாக அதை வந்து செஞ்சுருவோம். மாலை போட்டுட்டாரு. மாமா பையன்தான் பக்கத்தில் நிற்கிறவன். மாலை போட்டு பொட்டு வச்சு ஸ்டார்ட் பண்ணி வச்சாச்சு. இனி எல்லாரும் அடுத்தடுத்து வந்து நம்ம நலுங்கு வைக்கலாம்.
இந்த கிரே கலர் மாதிரி சாரீ கட்டிருக்கவங்க தான் எங்கள் மாமாவோட ஒய்ஃபு. ஆல்ரெடி நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸோ மாமா பொட்டு வச்சு மாலை போட்டதுக்கப்புறம் இவங்களும் நலுங்கு எல்லாம் வச்சுட்டு அவங்களோட சீர்தட்டை வந்து வச்சு கொடுத்துருவாங்க. ஸோ இதே மாதிரி தான் எல்லோரும் ஃபஸ்ட்டு நலுங்கு வைப்பாங்க, அடுத்து சீர்தட்டை வச்சு கொடுத்து ஃபேமிலியாக ஃபோட்டோவும் எடுத்தாச்சு. நலுங்குக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் சைடு இப்படி தான் வைப்பாங்க. உங்கள் ஊர் சைடு எப்படி வைப்பாங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். ஸோ ஃபேமிலியாக எல்லோரும் சீர்தட்டு வச்சு கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மாமா வச்சு முடிச்சாச்சு. இவங்க தான் என்னோடய அம்மா. ஸோ இவங்க தான் ஃபஸ்ட்டு. ஸோ என் தம்பிக்கு பெரியம்மா வேணும். மாமா வச்சதுக்கப்புறம் அம்மா வச்சாங்க. அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து தட்டை வச்சு கொடுத்துட்டாங்க. இவங்க தான் வந்து 2வது சித்தி, 3வதா பிறந்தவங்க. இவங்க என் அக்காவோட மாமியார். ஸோ அக்கா ஃபேமிலி தான் நெக்ஸ்ட் வந்து தட்டு வச்சு கொடுத்தாங்க. இவங்க சாண்டில் கலர் சாரீ கட்டிருக்கங்க என்னோட மாமியார். ஸோ எங்கள் அத்தை வச்சதுக்கப்புறம் நானும் பொட்டெல்லாம் வச்சு கொடுத்துட்டு சீர்தட்டும் வச்சு கொடுத்தாச்சு. வீடியோவில் நிறைய இடத்துல நான் இருக்க மாட்டேன். ஏன்னா நான் தான் வந்து வீடியோ எடுத்ததுனால ஏதாவது 1-2 இடத்துல தான் நான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இவங்க தான் மாப்பிள்ளையோட ஓன் சிஸ்டர், என்னோட தங்கச்சி, சித்தி பொண்ணு. அவங்க ஃபேமிலியோட நெக்ஸ்ட்டு தட்டெல்லாம் வச்சு கொடுத்துட்டாங்க.
இன்னொரு தங்கச்சி வச்ச வீடியோ கிளிப் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ லாஸ்ட்டாக வந்து இவங்க எங்களோட இன்னொரு மாமா ஒய்ஃபு, அவங்களும் ஃபேமிலியோடு வச்சு கொடுத்து கடைசியாக எல்லோரும் ஆரத்தி எடுத்து நலுங்கு நல்லபடியாக முடிச்சாச்சு. அன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வந்து காலையில் 9 to 10:30 நலுங்கு வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரீ ஆகிட்டு அதுக்கப்புறமா லஞ்ச் வந்து சாப்பிட்டோம். வந்தவங்க எல்லாத்துக்கும் ரிட்டன் கிஃப்ட்ஸும் கொடுத்துருந்தோம். என்ன ரிட்டன் கிஃப்ட்ஸு எப்படி பேக் பண்ணுங்கிறதெல்லாம் ஆல்ரெடி வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். வீடியோவோட எண்டில் வந்து நலுங்கோட நாங்கள் எடுத்த இம்பார்ட்டன்ட் பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணியிருக்கோம். எது நல்லா இருக்குன்றதை பார்த்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அதுவும் பார்த்திங்கன்னா நலுங்கு வீடியோ தான். 3rd டே நலுங்கு. அது வந்து கொஞ்சம் ஹல்தி அப்படின்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டு செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.